யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மைக்ல வாசிப்பாங்க. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யாரும் அற்பமா நினைச்சாங்கன்னா சம்பூரண முடிவு, அப்படிதானே? ஒரு துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். அப்படின்னா நம்ம ஏதாவது வாழ்க்கையில ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு சாதாரணமா ஒரு வெறுமையை பார்க்கும்போது பயப்படுவோம். பிள்ளைகள் படிக்காத மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது, ஐயோ இவங்க படிக்க மாட்டாங்களோ, ஏதாவது ஒரு தொழில் தொடங்கும் போது, ஏதாவது ஒரு இருக்கும்போது, ஒரு அற்பமான ஒரு பிகினிங் இருக்கும்போது நம்மளை என்ன செய்வோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம். பட் ஆனா இந்த யோபுவை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்ப அந்த நல்ல வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை அந்த தீர்க்க தரிசனமா யோபுவுக்கு வரும். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் லைஃப்ல ஒரு பார்ட் அற்பமா ஓடிடுச்சு, ஒரு லைஃப் அற்பமா போயிருச்சு. ஒரு ஏஜ் வரைக்கும் அற்பமான வாழ்க்கை, ஒரு ஏஜ் வரைக்கும் அற்பமான நிலைமை, அற்பமான காரியமா என்னை பார்த்தாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, அற்பமா நினைப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, உன்னை ஒரு பொருட்டா கூட நினைக்கல அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது பைபிள் சொல்லும், ஆகார் கர்ப்பம் தரித்த பிறகு சாராளை எப்படி பார்ப்பாலாம்? அற்பம். நீ எல்லாம் என்ன ஆளு பத்தியா, நேத்து எனக்கு பிள்ளை பிறகு அப்படின்னு. அதாவது என்னன்னா, அதுக்கு எப்படி மீனிங்னா, ஒருத்தன்ட்ட இருக்கும்போது அந்த காரியம் இல்லாதவனை பார்த்து பார்க்கறது தான் அற்பமா. இப்ப நிறைய வசதி இருக்கவங்க ஏழையை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? அற்பமா பார்ப்பாங்க. அதுதான் பைபிள் சொல்றது அற்பமான. அது நம்முடைய துவக்கம். ஒருவேளை நீ வாழ்க்கையை தொடங்கும் போது அற்பமா துவங்கி இருந்தாலும் ஆண்டவர் அதை முடிக்கும் போது சம்பூரணமா முடிக்க வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதனுடைய டிராவல் எப்படி இருக்குன்னா, இது அப்படியே யோபுவை பிளஸ் பண்ணிட்டு 21வது வசனத்தை இன்னொரு ஒரு ஆசீர்வாதத்தை யோபு மேல பேசுவார். அதை வாசிங்க. 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல சிரிச்சுக்கிட்டே கை தட்டுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு சிரிப்பு வருது? உம்முடைய வாயை நகைப்பினாலும். ஒரு என்ஜாய்மெண்ட்ல பிசாசு வெட்கப்பா. உங்களுக்கு தெரியுமா பிசாசுக்குள்ள வெறி என்ன தெரியுமா? நீங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது அவனுடைய திட்டம். நீங்க அழுதுட்டே இருக்கணும். இப்ப அதான் சொல்றேன்ல, ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள உங்களை மாட்டி விட்டுட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்க அழுதுட்டே இருக்கணும். எனக்கு யாரும் இல்லை இதையே சொல்லி புலம்பி, ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு புலம்பி அழுதுட்டே இருக்கணுங்கிறது பிசாசுடைய எண்ணம். ஆனா பைபிள் நம்மளை பிளஸ் பண்றது எப்படி நம்ம பிளஸ் பண்ணும்? இனி பக்கத்துல இருக்கவங்க கையை பார்த்து சொல்லுங்க. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். நல்ல இனி சிரிப்பீங்க. பிள்ளைகளை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு, உங்களுடைய வேலையை நினைச்சு, தொழிலை நினைச்சு ஒரு சிரிக்கிற ஒரு கிருபை வெளிப்படும். நல்ல கைகளை தட்டி. அழுதவங்களுக்கு தாங்க அதோடைய எஃபெக்ட் தெரியும். அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க பாத்தீங்களா, கண்ணீர்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் சிரிப்புன்னா என்னன்னு தெரியும். சிரிக்கிறது ஒரு ஆசீர்வாதம், சிரிக்கிறது ஒரு பிளெஸிங். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பணம், பொருள், வீடு, நகை இதெல்லாம் இருந்தாலும் சிரிப்பு வராம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமா, நான் ஆக்சுவலா என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசு சில இடத்துல என்ன பேச விடாம அடக்கி வச்சாங்க. என் வார்த்தைக்கு வேல்யூ இல்லாம இருந்துச்சு. பட் ஆனா என் உதட திறக்கும் போது இனி ஒரு கம்பீரம் எனக்கு வெளிப்படும். இனி என்னுடைய வாய் அழுகிறதுக்கு அல்ல, நகைக்கிறதுக்கு கர்த்தர் வைக்க போகிறார். நகைக்கிறதுக்கு கர்த்தர் வைக்க போகிறார். நான் சிரிப்பேன் சந்தோஷமாக. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த வேலையில சொல்றாரு, நீ இனி அழுது கொண்டிராய். ஆண்டவருடைய வார்த்தை அதுதாங்க. நீ இனி அழுது கொண்டிராய். அப்படின்னா இனி வரைக்கும் நீ ரொம்ப அழுதுட்ட, இது வரைக்கும் ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்ட. பட் ஆனா சொல்லுவார், இனி நீ அழுது கொண்டிராய். அப்படின்னா ஆண்டவருடைய இரக்கம் நமக்குள்ள வரும்போது கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றது என்ன தெரியுமா? அழுகையை நிறுத்துவார். ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. நான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதை ஆவியில ஃபீல் பண்றீங்க தெரியல. உங்க கண்ணீரை ஸ்டாப் பண்றதுக்கு கர்த்தர் அவ்வளவு ஒரு வாஞ்சியோட இருப்பார். சரியா? உங்க அம்மா அழுகிறது, அழுக வராதுன்னு இல்லை, அழுதுட்டே இருக்க கூடாது. அதுதான் விஷயம்.
அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கிடக்கூடாது. ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம், கண்ணீர் வரும், அதெல்லாம் இயல்பு தான். ஆனா அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல அப்படியே டிராவல் பண்ணி உருண்டு அங்கேயே பை போட்டு படுத்துட்டு அழுதுகிட்டே எப்ப பார்த்தாலும் கண்ணீரோட இருந்தா என்ன வரும் யோசிச்சு பாருங்க. அழுகலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். யோபுவின் மேல ஒரு பிளெஸிங் சொல்லுவாங்க. இந்த பிளெஸிங் தான் யோபுவை கடைசியில பைபிள் சொல்லுங்க, யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கும் போது அந்த காரியம் அதற்கு அடுத்து உங்களுக்கு வராது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சிறையிருப்பு மாறுறதுங்கிறது அதுதான். யோபுவினுடைய சிறையிருப்பை மாத்தி அவன் சரீரத்தை சரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தலைவலி கூட யோபுவுக்கு வந்திருக்காது நான் பிலீவ் பண்றேன். ஏன் கூட பிலீவ் பண்றவங்க மட்டும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு வேணும். நான் போன அந்த கடன் பிரச்சனைக்குள்ள இனி நான் போக மாட்டேன். நான் போன அந்த வியாதியின் பள்ளத்தாக்குக்குள்ள இனி போக மாட்டேன். நான் போன அந்த எக்ஸ்ரே ஸ்கேனுக்குள்ள நான் இனி போக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சரீரத்துல ஆண்டவருடைய ரத்தம் இருக்கிறதுனால கர்த்தர் என்னை அப்படி நடத்துவார்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் எத்தனை பேர் இதை ரிசீவ் பண்றீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க அக்ரி பண்ணும்போது அது அப்படியே ஆண்டவருடைய ஆமென் என்றும் ஆம் என்றும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிச்சு தருவாருங்க. நான் இனி என்னுடைய ரிசல்ட்டை பார்த்து பயப்பட போறது இல்ல. காரணம் கர்த்தருடைய பிரசன்னம் என்னை சுகமாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சிறையிருப்பு மாறுறதுங்கிறது அதுதான். ரூத் 1ஆம் அதிகாரம் 6-7 யாராவது வாசிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் மைக்ல வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. இப்ப இந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். ரூத்தோ நகோமி அவங்க நகோமியோட 2 மருமகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது என்னன்னா ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு தெரியுது. அவ நகோமி நினைக்கிறா, இனி நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நம்ம மறுபடியும் பெத்லஹேமுக்கே போகுமோன்னு சொல்லு. அதாவது இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா எல்லாம் இழந்து ஒரு எம்டியான ஒரு பொசிஷன்ல இவங்க கிளம்பும் போது எல்லாரும் கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது அவ திரும்பி போகும்போது நல்ல கவனிங்க, நகோமியினுடைய எண்ணம் என்னன்னா 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு அந்த 2 மருமகளையும் கூட்டிட்டு தான் அந்த ஊருக்கு போகணும்னு நினைப்பா. பட் ஆனா அவளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து சொல்லுவா, இல்ல நீங்க பேசாம நீங்க உங்க அப்பா வீட்டுக்கே போங்க, வேண்டாம், இனி நீங்க எங்கூட என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அதுல அருமையா சொல்லி அவ திரும்பி போகும்போது அந்த வார்த்தை நல்லா இருக்கும். அவ திரும்பி போகும்போது சடனா அந்த வார்த்தையை சொல்லுவா. இப்ப அவளுடைய மருமகள் ஒருத்தி ஓர்பால் போயிருவா. ஆனா அந்த ரூத் அவளை பற்றி கொண்டிருப்பா, நான் கூட வர்றேன் உன் கூட. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை எப்படி தெரியுமா வைக்கணும்? சூழ்நிலை எதுவுமே இல்லைனாலும், நமக்குரிய காரியங்கள் நடக்கவே இல்லைனாலும், அது பாசிபிளே இல்லைனாலும் ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த ரூத் கிளம்புவா. அதாவது நல்ல கவனிங்க, ஆக்சுவலா அவளுக்கு பெத்லஹேம் தெரியாது, அங்க இருக்கிறவங்களை தெரியாது, யாரையுமே தெரியாது. பட் ஆனா ஒரு பெரிய உந்துதல் அவளுக்கு வந்துச்சு. நல்ல கவனிங்க, இந்த மெசேஜ்ல இந்த பிளெஸிங்கை நம்ம சுதந்திரிக்க போறோம். இந்த வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இந்த ரூத்தினுடைய ஆசீர்வாதம், அதாவது என்னன்னா இவளுடைய துவக்கம் அற்பமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா கணவனை இழந்து எல்லாத்தையும் இழந்து 10 வருஷமா அந்த மோவாப் தேசத்துல இருந்தாலும் ஒரு நன்மையும் அனுபவிக்காத ஒரு மகள், அவளை எப்படி சம்பூரணமா கர்த்தர் மாத்தினார் அப்படின்னா, இவ உள்ள வந்த போது, அதாவது இவ மாமியை பிடிச்சிட்டு பெத்லஹேமுக்குள்ள வந்தபோது ஒரு சோர்ஸ் கிடையாது. அதாவது என்னன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோங்கிறது தெரியாது. அந்த நிலைமையில வரும்போது அவ சொல்றா, ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் யாராவது வாசிங்க. மோவாபிய
மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு இவள் என் மகளே போ என்றால் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் அதுக்கடுத்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். அதாவதுங்க, இவ முதல் நாள் வந்து பெத்லகேம்ல சேர்ந்துட்டா. 2வது நாளுக்கு ஏதோ ஒரு விதத்துல இவ சாப்பாடு இருக்கணும், சரியா? இவ போகும்போது அப்ப பெத்லகேம்ல இவளுக்கு யாரையுமே தெரியாது. இப்ப நகோமி கூட போனா கூட கண்டுபிடிச்சிருவா, புரியுதா? அவ அட்ரஸ் சொல்லுவா, இதெல்லாம் இவங்களுக்குள்ளது, இவளுக்கு இவ வாழ்ந்த இடம். பட் ரூத்துக்கு அது தெரியாது. ஆனா இவ போகும்போது நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்றேன். இவ போய் பைபிள் சொல்லுது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். இப்ப நான் சொல்றேன், எனக்கு அருமையா இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நீ தற்செயலாய் செய்கிறது எல்லாமே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கும். நல்ல கைகளை தட்டி நீங்க வேலையில இங்க பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையை குறித்த பிளான் இருக்காது, உங்க பிள்ளைகளை குறித்த பிளான் இருக்காது. பட் நான் என்ன சொல்றேன், பிளானை நீங்க தெரியவே வேண்டாம். நீங்க சாதாரணமாய் செய்கிறது, தற்செயலாய் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவ செயலாய் மாறும்படியா கர்த்தர் அனுகிரகம் செய்வார். நல்ல கவனிங்க, கர்த்தரை அதாவது அவளை ரூத்தை இழுத்து கொண்டு போய் போவாசுடைய வயல் நிலத்துல விட்டது மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வெறுமையா போகும்போதும் கர்த்தர் உங்களை சேர வேண்டிய இடத்துல சேர்ப்பார். நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளைகளுக்கு அடுத்து நான் என்ன செய்யன்னு தெரியலன்னு. அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யலன்னு தெரியலனாலும் நீங்க தற்செயலாய் செய்யறதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு தேவ செயலாய் மாறும். நல்ல கைகளை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி இந்த வார்த்தைக்கு நான் சொல்றேங்க, பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்றது ஒரு விதம், பிளான் பண்ணாம நீங்க செய்யறதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதமா மாறுறது இன்னொரு விதம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நான் சொல்றேன், 2வது பிளஸிங் எனக்கு தெரியுமா, எனக்கு சரியா பிளான் பண்ண தெரியல பிரதர், எனக்கு சரியா அந்த காரியத்தை செய்ய தெரியல, எனக்கு என்ன செய்யனே தெரியலன்னு சொல்லி சில நேரத்துல திணறி போவீங்க தெரியுமா? அந்த திணறி நீங்க செய்யற காரியங்களையும் கர்த்தர் தேவ செயலாய் மாற்ற முடியும். ஆண்டவர் அது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு பிளான் இருந்தது. எனக்கு இது படிக்கும் போது நம்ம எல்லாம் ஈஸியா படிக்கிறோம். ரூத் பெத்லகேமுக்கு வந்தால், கதிர் பொறுக்கினாள், அப்படி எல்லாம் கிடையாது. அதுல ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதாவது நீங்க லேவியராகமம் புஸ்தகத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல அவர் சொல்லுவாரு, அந்த நீங்க கதிர் அறுக்கும்போது சில கதிர்களை நீ என்ன செய்யி, பரதேசிக்காக திக்கற்ற பிள்ளைகளுக்காக நீ விட்டுறணும். அதாவது அந்த அறுக்கும் போது அந்த கதிர்கள் கீழே வரும்போது ஆண்டவர் அந்த காலத்துல நியாயப்பிரமாணத்துல கட்டளையா கொடுப்பாரு, நீ என்ன செய்யணும் கூடாது, அதை என்ன செய்ய, அதையும் சேர்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடாத, அதை என்ன செய்ய, அதுல விட்டுரு, அதை அவங்க பொறுக்கிக்கிடுவாங்க. நல்ல கவனிங்க, இவ ரூத் முதல்ல வரும்போது இவளுக்கு பேர் பரதேசியா, ஒரு திக்கற்றவளா, அனாதையா, அப்பா அம்மா இல்ல, யாரும் இல்ல, பேசுறதுக்கு. அதாவது சில பேர் சொல்லுவாங்களா, அவளை அந்த நேரத்துல அவளை அதட்டினாலோ, அவளை கடிந்து கொண்டாலோ, அவளை துரத்தினாலோ அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு யாரும் இல்லை. அந்த நிலைமையில தான் இவ ஒரு இடத்துல கதிர் பொறுக்கிறா. அந்த இடம் பைபிள் அட்ரஸ் பண்ணுது, அது போவாசுடையதா இருந்தது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த வேலையில ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு செய்ய போறது என்ன காரியம் தெரியுமா? நம்மள எந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு பிளெஸிங் வரும், என்ன காரியத்தை செஞ்சா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்னு தெரிகிற காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்ய வைக்க போகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்துல எல்லாரும் ஆண்டவர் இந்த பிளெஸிங்கை ரிசீவ் பண்ணுங்க. நீங்க போற இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், நீங்க செய்யற காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நான் சொல்றேன், நீங்க தப்பே செஞ்சாலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படும் போது அது ஆசீர்வாதமாய் மாறும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார்,
உன் துவக்கம் அப்படிதான் இருந்துச்சு, அற்பமா இருந்துச்சு. பட் ஆனா இந்த டேட்ல, இந்த காலை வேளையில, இந்த 15ஆம் தேதி இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இனி உனக்கு சம்பூரணம் ஆரம்பிக்கும். இனி உனக்கு சம்பூரணத்தினுடைய ஆசீர்வாதம். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான நாட்களை நீ கடந்து வந்துட்ட. மனுஷங்களுக்கு முன்னாடி அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்துட்ட. அற்பமாய் உன்னை பார்த்த நாட்களை கடந்து வந்துட்ட. அற்பமாய் உன்னை நினைச்ச நாட்களை கடந்து வந்துட்ட. பட் ஆனா ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த அற்பமான நாட்களை எல்லாம் மாற்றி உனக்கு ஒரு சம்பூரணத்தின் நாட்களை நான் தொடங்க போகிறேன். ஆண்டவர் இந்த வேளையில ரூத்துக்கு எப்படி தெரியுமா செஞ்சாரு? அவளுடைய அற்பமான நாரத்தை எப்படி மாத்தினாருன்னா, அந்த இடத்துல கால் வைக்கும் போது எந்த இடத்துக்கு அவ சொந்தக்காரியா மாறணுமோ, எந்த இடத்தை ப்ராப்பர்ட்டி அவ கையில கொடுக்கணுமோ, அந்த இடத்த எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல தெரியல. நீங்க பைபிள் சொல்லுது, நீ சில நேரத்துல சுதந்திரிக்கிறதுக்கு ஓடுவ, அது வேற விதம். உன்னை சுதந்திரிக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போய் விடுவார், அது வேற விதம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. ஆனா சில பேர் மேல தீர்க்க தரிசனமா சொல்றேங்க, உங்களுக்கு சேர வேண்டிய இடத்துல உங்க கால்களை சேர்க்க வைக்கும்படி, உங்க பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய இடத்துல உங்க கால்கள் இருக்கும்படியா கர்த்தருடைய கிருபை வெளிப்பட போகுது. தற்செயலாக ஒரு பிளான் இல்லை அவளுக்கு ஒரு பிளான் கிடையாது. பட் ஆனா ஒரு அன்பு ஆண்டவர் பார்த்தார். என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறா, எவ்வளோ இழந்துட்டா, ஆண்டவருடைய அன்பை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டா. பட் ஆனா ஒரு சீசன் வந்துச்சு, அவ கால் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் பிளெஸிங். அடுத்த நாள் நல்ல கவனிங்க, ரூத்துக்கு எதையுமே ஆண்டவர் தாமதிக்கல, அதை எல்லாம் சரியா கொடுத்தார். அதை விட ஒரு பெரிய பிளெஸிங் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்ப போவாஸ் ரூத்தை பார்த்த உடனே ஒரு பிளஸ் பண்றாரு. எப்படின்னா, ரூத் நீ அதாவது நல்ல கவனிங்க, ரூத் மோபிய ஸ்திரீ, புரியுதா? அவளை பார்க்கத்தான் பைபிள் சொல்லும், ரூத் மோபினுடைய வம்சத்தை கர்த்தர் அருவருக்கிறதுனால, நியாயப்பிரமாணத்துல அவங்களை அருவருக்கப்பட்ட சந்ததியை பார்க்கறதுனால யாரும் அவளை வாழ்த்த மாட்டாங்க. சரியா? இப்பயும் நம்ம எல்லாம் சபைகள்ல என்னதான் ஆவியில நிரம்பினாலும் அடுத்தவங்களுடைய கேஸ்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு துடிக்கிறாங்க தெரியுமா? ஒரிஜினலா இருக்கா இல்லையா? மறுக்க முடியாதுங்க. ஏன்னா எவ்வளவு இருந்தாலும் ஒரு நம்ம ஜாதியோ, இப்ப 2024 இவ்வளவு பவர் இருக்குதுன்னா, நான் சொல்ற ஒரு நியாயப்பிரமாணத்தின் காலங்கள் அவ்வளவு கொடுமையானது. அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் யாரு கூடயும் பேச மாட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இயேசு சமாரியா ஸ்திரீ கூட போகும்போது அவர் சொல்லுவார், நீர் யூதனா? அவ கேஸ்ட் பாக்குறா, நீர் யூதன் தானே, என்கிட்ட நீ எப்படி பேசலாம்? அவ சொல்ற பாத்தீங்க, எப்படி பேசலாம் என் கூட? அப்ப இவளே இப்படி இருப்பான்னா, அந்த காலங்கள்ல மோவாபியரை பக்கத்திலே விட மாட்டாங்க, அவ்வளவு ஒதுக்கி வைப்பாங்க. பட் ஆனா ஒரு ஹார்ட் அவருக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன், சில பேருக்கு உங்க குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய இருதயம் எப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். அப்ப உங்க பிள்ளைகளுக்கு நீங்க திருமணத்தை செய்ய வைக்கும் போது அவங்களை யார் கூட கனெக்ட் பண்ணா அவங்க வாழ்வாங்கிறது கர்த்தருக்கு தெரியும். நல்ல கைகளை தட்டியோ. நான் இப்ப சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது உடைக்கப்பட்ட ஒரு உள்ளம், நுறுக்கப்பட்ட ஒரு உள்ளம், வேதனையில இருந்த ஒரு உள்ளம், அவர் தாண்டி 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 ஒரு பெத்லகேமுக்குள்ள வரும்போது ஆண்டவர் அவரை பார்க்கும்போது, இவன் நொறுக்கப்பட்டவ, இவளுக்கு ஒரு காலம் கட்டிந்து கொள்ளாத ஒரு கணவனை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பர்சனை செலக்ட் பண்ணாரு. அந்த ஆளுதான் போவாஸ். நல்ல கவனிங்க, பெத்லகேமுக்குள்ள அத்தனை ஜனங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனும் ரூத்தை வாழ்த்தல, ஒரு மனுஷனும் ரூத்தை ரெஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கறான். அவ சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, இப்ப நான் உங்க பிள்ளைகளை அப்படி பிளஸ் பண்ண போறேன். இது வரைக்கும் அந்த செட்டைகளின் ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு இல்லைன்னா, இந்த ஆசீர்வாத கூட்டத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல உடைய செட்டைகளின் ஆசீர்வாதம் வரட்டும். அந்த செட்டைகளின் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியில நீங்க அறிக்கை பண்ணுகிறது, ஆவியில நீங்க பேசுறது, ஆவியில நீங்க ரிசீவ் பண்றது எல்லாமே கர்த்தருடைய கிரியையே மாறும். ஒரு பிளஸிங் இருந்துச்சு அத்தனை பெத்லகேம் பெண்களுக்குள்ள.
ஒருத்தரை பார்த்து கூட போவாஸ் இப்படி பேசியிருப்பாரான்னு தெரியல. பட் ஆனா கரெக்டா ஒரு சூஸ் பண்ண ஒரு பர்சனை உள்ள வந்தோன்னு சொல்றான், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின்குள்ள வந்திருக்கிற. இந்த செட்டைகள் என்ன தெரியுமா? சங்கீதம் 36:7 வாசிங்க. இந்த செட்டைகள் பத்தி நீங்க தெரிஞ்சிட்டு அப்புறமா இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையா இருக்கும். சங்கீதம் 36 சங்கீதம் 7 வசனம். தேவனே, தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேங்க, இது எப்படின்னா தேவனுடைய கிருபை அருமையானது அந்த செட்டைகளுக்குள்ளதான் இருக்கும். பட் ஆனா இந்த சிவகாசியில எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கிருபை இல்ல, அதனாலதான் அவங்க செட்டைகளுக்குள்ள வரல. பட் உங்க மேலேயும் என் மேலேயும் ஒரு கிருபை இருக்கிறதுனாலதான் இந்த செட்டைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செட்டையினுடைய ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிருபையை சம்பாரிச்சு கொடுக்கும். இந்த செட்டைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா கிருபையின் ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ற கிருபை ஆர்டினரி கிருபை இல்ல, எக்ஸ்ட்ராடினரியா இந்த மாதிரியான பிளெஸிங்கை நம்மளுக்கு கொடுக்கிற கிருபை. செகண்ட் 63 சங்கீதம் 7 வசனம். 63:7. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் உங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. செட்டைகளுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? கிருபை. இந்த கிருபை தான் செட்டைகளுக்குள்ள இருக்கும். செகண்ட் நீர் எனக்கு துணையா இருப்பதினால் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். செகண்ட் என்ன தெரியுமா? இந்த செட்டைக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த செட்டையினுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு துணை செய்யும். உங்க டிராவல்ல நீங்க தனிமையா இருக்கும் போது, உங்க மேல ஒரு யுத்தம் எழும்பும் போது, எனக்கு யாருமே இல்லை, என் கூட வர்றதுக்கு யாருமே இல்லை, என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீங்க ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உனக்கு துணையா இருப்பேன், நான் உனக்கு துணையா இருப்பேன். மூணாவது ஒரு ஆசீர்வாதம். அதே சங்கீதம் 91 சங்கீதம் 4 வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 3 விதமான ஆசீர்வாதம் செட்டைகளுக்குள்ள இருக்கு. இன்னும் இருக்குது, மல்கியா 4:2 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இப்ப போவாஸ் ரூத்தை பிளஸ் பண்ணும்போது ஒரு வேர்டு யூஸ் பண்றார். என்னன்னா, நீ இஸ்ரவேலின். நல்ல கவனிச்சீங்கன்னா, போவாஸ் இப்படி வயல் நிலையில வரும்போது வயல்ல வேலை பார்க்கறவங்களை பார்த்து ஒண்ணு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனிங்க. அந்த வயல்வெளியில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, ரைட்டா? ஆனா இந்த பெண்கள் மேலலாம் இந்த ஆசீர்வாதத்தை போவாஸ் பேசல, சரியா? ஆனா முதல் தடவையா அன்னைக்குதான் அவர் ரூத்தை பாக்குறார். அன்னைக்குதான் போவாஸ் ரூத்தை பாக்குறாரு. அப்படின்னா அவ கதிர் பொறுக்க கொஞ்ச நேரம் பொறுக்கிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா போவாஸ் அந்த இடத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் பார்த்து விசாரிச்சுட்டு கரெக்டா ரூத் பக்கம் திரும்பும் போது அவருடைய உள்ளம் ஆக்டிவேட் ஆகுது. இப்ப நான் உங்களை பிளஸ் பண்ண போறேன். எப்படி தெரியுமா? சில ஆசீர்வாதங்களை யாரு பிடிச்சு வச்சிருக்காங்களோ, இல்ல பிசாசு பிடிச்சு வச்சிருக்குதோ, அதையெல்லாம் ரிலீஸ் பண்ற ஒரு வேர்டு எதுக்கு இருக்கு தெரியுமா? வார்த்தைக்கு இருக்கு. நல்ல கைகளை தட்டி நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் மோவாப் தேசத்திலேயோ இல்ல பெத்லெஹேமுக்கு வந்தோ ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கூட ரூத் கேட்கல. அப்படிதானே? ஒரு வார்த்தையும் அவ கேட்கல. நகோமி பேசல. அவ புலம்பல் பெரிய புலம்பலா இருக்கு. சில பேர் பக்கத்துல இருந்தா அந்த புலம்பல் நம்மளுக்கும் வந்துடும். அப்படிதானே? நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? நல்ல நீங்க ஆவியில நிரம்பலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆனா ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க பக்கத்துல நீங்க போனீங்கனாலே ஏண்டா இவங்களை பார்த்தோங்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. ஆனா ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க, 5 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசினாலே ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்ம அப்படிப்பட்ட கிருபையை உடையவங்களா இருக்கணுங்க. இந்த போவாஸ் ரூத்தை பார்க்கும்போது அவர் மனசார ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு இப்ப நான் சொல்றேன், அவருடைய சத்தியம்
உனக்கு பரிசையும் கேடகமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த செட்டைக்குள்ள வரும்போது உங்களுக்கு வசனமே தெரியலனாலும், சில வசனங்கள் பைபிள்ல உங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது தெரியுமா? பட் ஆனா இந்த செட்டைக்குள்ள வரும்போது இந்த சத்தியம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில ஒரு செட்டைகளின் ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல இறங்கட்டும், ஒரு செட்டைகளின் வல்லமை என் பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இந்த செட்டைகளுக்குள்ள நீங்க இருக்கும்போது அவருடைய சத்தியம் உங்களை பாதுகாக்கும். இந்த சத்தியம் என்ன செய்யணும்? குவாலிஃபைடான பிள்ளைகளை ஆசீர்வதிக்காது. இதற்கு இவன் தகுதி உள்ளவன், இதற்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு இவன் தகுதி உள்ளவள், இல்ல இதுக்கு இவளுக்கு இதுதான் கொடுக்கணும்னு அப்படிப்பட்ட எந்த வரமுறையும் இல்லாத ஒரு கிருபை தான் இந்த செட்டைகளின் கிருபை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். சில பேர் உங்க மேல இவ்வளவுதான் நினைக்கும் போது, எத்தனை பேர் போன மாசம் மீட்டிங்க்கு வந்தீங்க தெரியல, அவ்வளவு ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் சொல்லும் போது அருமையா சொல்லுவேன், இவ்வளவுதான் இவங்களுக்குன்னு நினைக்கிற ஆசீர்வாதத்துக்கு மேல உங்களுக்குள்ள சத்தியம் கிரியை செய்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்தியத்துக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஆண்டவர் போவாச வச்சு ரூத்தை பிளஸ் பண்ணும் போது அவர் சொல்லுவா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வடைந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன். பக்கத்துல இருக்கிறவங்களை கையை பிடிச்சு அவராலே உங்களுக்கு, இப்ப நான் வாழ்த்துற வாழ்த்துதல் சும்மா கிடையாதுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக, அவராலே உங்க குடும்பத்துக்கு நிறைவான பலன் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால இதுவரையிலும் இல்லாத ஒரு நிறைவான பலன், இதுவரையிலும் இல்லாத ஒரு நிறைவான, நல்ல மனசார பக்கத்துல இருக்கிறவங்களை, உங்களுக்கு ஒருவேளை அவங்களை பிடிக்கலைனாலும் அழகு இல்லைனாலும் நல்ல கைகளை பிடிச்சு நல்ல சொல்லுங்க, நிறைவான பல, நிறைவான பல. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இதுல இது எனக்கு இன்னைக்கு இதை வாசிக்கும் போது எனக்குள்ள நான் இதை நினைப்பேன். அதாவது போவாஸ் ரூத்த மனசார வாழ்த்தினார். வாழ்த்தும் போது ஆண்டவர் பார்த்தாரு, நீ வாழ்த்துனது உனக்கே இருக்கட்டும்னு சொல்லி கர்த்தர் பிளஸ் பண்ணார். அப்படிதானே? நீங்க அதுமையா சொல்லுங்க. மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவங்கள வாழ்த்தணும். அதனாலதான் கல்யாணத்துல எதுக்கு நம்மளெல்லாம் கூப்பிடுறாங்க? சாப்பிட்டு போறதுக்கு மட்டும் கிடையாது, சரியா? போய் அவங்களை என்ன செய்யணும்? வாழ்த்தணும். நமக்குள்ள அதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஆக்சுவலா பெரியவர்களுடைய சம்பிரதாயங்கள் போய் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஹிந்துக்களா இருக்கலாம், அவங்க யாரா இருக்கலாம், அவங்களுக்கு ஒருவேளை பைபிள் தெரியாம இருக்கலாம், பட் ஆனா அவங்க போற ரூட்டு கரெக்ட். எப்படி தெரியுமா? அவங்க போய் அந்த வாழ்த்துற ப்ரொசீஜர் ஏன் வச்சிருக்காங்கன்னா, நீ நல்லா இருப்ப, நீ பெரியவர்கள், ஒருவேளை பெரியவர்கள் அவன் 1000 தப்பு பண்ணிட்டு வயசானவனா இருக்கும், உண்மை அதுதான். அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? இவனே சரியில்லையே, இவங்கிட்ட போய் நம்ம அப்படி கிடையாதுங்க, உண்மைதான். அவங்களுக்கு ஒரு ஏஜ் அப்படின்னா, எப்படியோ தப்பு பண்ணிட்டே இருந்தாலும் கர்த்தர் உயிரோட வச்சிருக்காரு இல்லையா? உயிரோட வச்சிருக்கு. அப்ப அவங்களுடைய விருப்ப சம்பாதிக்காம நம்ம போய் அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு பிளெஸிங், அவ்வளவுதான். இந்த உபவாஸ் அழகா பிளஸ் பண்ற. நல்ல கவனிங்க, நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா பிளெஸிங் உங்களுக்கு தானா வரும். நீங்க வாழ்த்துனீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துதல் தானா வரும். இந்த போவாஸ் ரூத்தை வாழ்த்தும் போது அவ அருமையா கர்த்தர் கிரியை செய்ய சொல்ற. எனக்கு அதை விட பெரிய ஒரு இந்த ரூத் புஸ்தகத்துல இருக்கும், ரூத் 3ஆம் அதிகாரம். அவ அழகா நகோமி ரூத்துக்கு சொல்லி கொடுப்பா. ஏதாவது நீ போய் அவகிட்ட பேசுன்னு சொல்லும் போது இவ போவாச பார்க்க போவா. ரூத் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றால், அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் ஆவியானவர் இந்த வாசிக்கும் போது சொன்னார். அதாவது இன்னைக்கு காலையில நான் இந்த இதை எழுதும் போது ஒரு பெரிய காரியத்தை அதாவது நகோமி ப்ராஃபட்டிக்கா ஒன்று சொல்லுவா. எப்படின்னா, இந்த காரியத்தை முடிக்கும் முன் அதுல எப்படி இருக்கும்? அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன்
இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சில பேர் இதை நம்ம எதிர்பார்த்திருப்போம், அப்படித்தானே? இது வரும், இது கிடைக்கும், இந்த காரியம் நம்மளுக்கு இப்படி வரும். ஆனா அது வராது. ஏன்னா அது அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க, அது கிடைக்காம ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா பைபிள் அழகா நகோமி சொல்லுவா, இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான். அப்படின்னா என்னன்னா, ரூத், உன்னை அவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் அவன் சாப்பிடவே மாட்டான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. நான் ரூத் புஸ்தகத்தை சொல்லல, இத உங்களுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வரைக்கும், இது என் கையில சேர்ற வரைக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி என் கையில வர்ற வரைக்கும், இந்த காரியம் என் பிள்ளைகளுக்கு நடக்கிற வரைக்கும் யாரையும் கர்த்தர் இளைப்பாற விட மாட்டார். ஒரு ரூத்துக்கு போவாஸ் ஆக்டிவேட் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டியது வர்றதுக்கு கர்த்தர் மனுஷங்களை ஆக்டிவேட் பண்ணுவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெரியல? எல்லாம் உங்க தலை மேல கை வச்சு, இந்த blessing ஒரு பெரிய blessing, எல்லாம் தலை மேல கை வச்சு, ஆண்டவரே எனக்கு உள்ளது எனக்கு வந்து சேர்ற வரைக்கும், அது நகையோ பணமோ பொருளோ வீடோ நிலமோ ஆஸ்தியோ, நான் உனக்கு தர மாட்டேன், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், இது உனக்கு வராது. எத்தனை சாபங்கள், எத்தனை சாபத்தின் வார்த்தைகள், நிந்தைகளை நீங்க சுமந்து வந்திருக்கீங்க. இப்ப நான் உங்களை bless பண்றேன். உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரும் வரையிலோ யாரை இளைப்பாற விடக்கூடாதோ அவர்களை இளைப்பாற விட மாட்டார். போவாச தூங்க விடலங்க, போவாச தூங்க விடல. நகோமி சும்மா தான் சொன்னா, அவளுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வரம்லாம் கிடையாது. ஆனா ஒண்ணு சொன்னா, எனக்கு தெரியும் ரூத், உன் மேல ஒரு கிருபை இருக்குது, உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. என்னைய விட நான் ஒரு யூத ஸ்திரியா இருந்தாலோ, நீ ஒரு மோவாபிய ஸ்திரியா இருந்தாலோ, என்னைய விட உனக்கு இருக்கிற கிருபை பெருசு, என்னைய விட உன் மேல வச்சிருக்கிற அன்பு பெருசு. ஏன் தெரியுமா? இத்தனை காலங்கள் நான் இந்த ஊர்ல சுத்தி வந்தாலும் ஒரு மனுஷனை என்ன மதிக்கல. ஆனா வந்த ஒரே நாள்ல நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய், நீ பார்க்க வேண்டிய ஆளை உன்னை பார்க்க வச்சு, நீ பேச வேண்டிய நபரோட உன்னை பேச வச்சு, அதோட நான் நிறுத்தாம அந்த சுதந்திரம் உன்னுடையதாகும்படிக்கு நான் இளைப்பாற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வந்து சேர்ற வரைக்கும், என் பிள்ளைகளுக்கு வந்து சேர்ற வரைக்கும், என் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த பூமியில யாரை ஆக்டிவேட் பண்ணணுமோ, எந்தெந்த இடத்துல அந்த ஆக்டிவேஷன் நடக்கணுமோ, கர்த்தர் யாருடைய உள்ளத்தை எழுப்பணுமோ, கர்த்தர் யாருடைய உள்ளத்தை பேசணுமோ அவர்களோடு பேசி, அவர்களோடு கிரியை செய்து, அவர்களை எழுப்பி இந்த வேளையில நான் இந்த ஸ்பிரிச்சுவல் நிலத்துல சொல்றேங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த பட்டணத்துல யாரெல்லாம் உங்களோட கனெக்ட் ஆகணுமோ, இந்த வேர்ல்டுல யாரெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகணுமோ, இந்தியாவுல யாரெல்லாம் உங்களோட கனெக்ட் பண்ணணுமோ, ஆண்டவர் அதை கனெக்ட் பண்ற வரைக்கும் அவர் விடமாட்டா. நகோமி சொல்றது, அவ என்ன சொல்லியிருக்கணும் நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சரி இது எப்படியாவது நடக்கும் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லல அவ. அதாவது போவாசுடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறது தெரியாது. இது ஒரு லவ் ஸ்டோரிங்க. ஆக்சுவலா போவாசுக்கு ரூத்தை பிடிச்சிருக்கான்னு தெரியாது, ரூத்துக்கு போவாசை பிடிச்சிருக்கான்னு தெரியாது, அப்படிதானே? பட் ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்து நகோமி கனெக்ட் பண்றா. விஷயம் வந்து அதுதான். பெண் பார்க்கவும் போல எதுவுமே செய்யல. ஒரு விதமான சிச்சுவேஷன் இருக்கும்போது இவ வார்த்தையிலே கவர் பண்றா, சொல்றா, அவன் உனக்கு செய்ய வேண்டியதை செய்யற வரைக்கும் அவனை கர்த்தர் இளைப்பாற விட மாட்டா. அல்ல கவனிங்க, அதே மாதிரி தாங்க நடக்குது. மறுநாள் அதே ரூத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, அவ எவ்வளவு வேலை பார்க்கிறார் நல்லா கவனிங்க. இவ சொல்ற மறுநாள் போவாஸ் ஒர்க் அவுட் பண்றான். விஷயம் வந்து அதுதானே. போவாஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்றான்? 10 மூப்பரை கூப்பிடுறான். வா இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு உட்கார வச்சு அவன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வாசிங்க. 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். ஒரு டீக்காக உட்கார்ந்திருப்பாங்க. அடுத்து அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். இப்ப நல்ல கவனிங்க, இந்த சிச்சுவேஷன் நீங்க வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கும். எப்படி தெரியுமா? அதாவது போவாஸ் வந்து ரூத்திட்ட ஃபர்ஸ்ட் சொல்லி அனுப்பும் போது என்ன சொல்லுவானா, நீ வீட்டுக்கு போ, என்னை விட ஒருத்தன் இருக்கான்,
அவன் வந்து நம்மள்ட்ட சண்டை போடுவான், எப்படி நீ கல்யாணம் பண்ணலான்னு. நான் வந்து இதெல்லாம் டீல் பண்ணிட்டு உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுநாள் வந்து உட்கார்ந்த உடனே, நீங்க நல்ல கவனிங்க, அவன் ஆக்டிவேட் பண்ற ஆக்டிவேஷன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் செய்யணும். அந்த சுதந்திரவாளி எந்த இடத்துல நடந்து போவானோ அந்த இடத்துல அவனை சந்திச்சு தனியா பேசினா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி 10 பேரை செட் பண்றான். 10 பேரை செட் பண்ணிட்டு அவர் வரும்போது, ஏய் இங்க வா, அது அப்படிதான் இருக்கும். நம்ம சொல்லும்ல, ஓய் அப்படி கூப்பிடும்ல, ஏய் இங்க வாடா அப்படின்னு. அப்பனா இவன் எதுக்கு நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம வருவான். ஆரம்பிக்கிறது அவ எப்படி தெரியுமா ஆரம்பிக்கான், நீ ரூத்தை கல்யாணம் பண்றியா அப்படி ஆரம்பிக்கல. அவ அழகா ஞானம் இருக்குங்க. போவாசிட்ட அவ சொல்றா, நகோமின்னு ஒருத்தி வந்திருக்கா, அவ வயல் நிலத்தை விற்க போறா, அந்த வயல் நிலத்தை நீ வாங்குறியா? உடனே இவன் சொன்னீங்க, நேரம் இல்லை, நானே சொல்றேன், வாங்குறியா அப்படின்னு. நான் வாங்கிக்கிறேனே, லேண்டு தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏற்கனவே நம்ம 4 லேண்ட் இருந்தாலும் 5வது லேண்ட் வாங்கி போட்டாலும் நம்மளுக்கு பத்திரம் இருக்க சந்தோஷம் தானே, நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே, நீ வாங்குவேன்னு எனக்கு தெரியும், அடுத்து நான் உனக்கு சொல்றேன், நீ அந்த லேண்டை வாங்கும்போது நகோமினுடைய சந்ததி ஆசிர்வதிக்கும்படி நீ ரூத்தையும் கல்யாணம் பண்ணணும். அப்ப அவன் சொல்றான், லேண்டு எனக்கு போதுண்டா, ரூத்து வேணாம். அப்படி தானே, லேண்டு எனக்கு போதும், ரூத்து வேணாம். அப்படி செய்ய முடியாது, லேண்டையும் வாங்கணும், ரூத்தையும் கல்யாணம் பண்ணணும், 2க்கும் சம்மதம்னா சொல்லு. அப்ப சொல்ல, நீ அவனான்னு எடுத்துக்கோ, நல்ல கைகளை தட்டி கத்தரைமே. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேங்க, சில பேர் வெறுத்து தள்ளுறது நல்லது, ஏன்னா உங்களுக்கு ஒளியது உங்களுக்கு வந்து சேரும். இது நீங்க ப்ராபர்ட்டிக்கா சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க, இந்த இடம் எனக்கு வேண்டாம், இந்த பொருள் எனக்கு வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இது எப்படி தெரியுமா இருக்கும்? சில நேரத்துல நீங்க ஜவுளி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் ஒதுக்கி போட்ட ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல கைகளை, இதுக்கு மேல உங்களுக்கு புரிய வைக்க முடியல. சில பேர் உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல பங்கு இல்ல. சில பேர் ஒதுக்கி போட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு பலத்த ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவன் வேண்டான்னு சொன்னதுடைய பொருளுடைய எஃபெக்ட் அவனுக்கு தெரியல. பட் ஆனா அருமையா இந்த போவாஸ் கனெக்ட் பண்றாரு. ரைட், நான் வேணா எடுத்துக்கிறேன். அதாவது என்ன தெரியுமா, வேணும்னு இருக்கு, ஆனா டைரக்டா கேட்க கூடாது. அப்படித்தானே சில பேர் நம்ம அப்படித்தானே, இது நல்லா தான் இருக்கு, அதாவது என்னன்னா அது மேல ஒரு ஈடுபாடு இருக்கும், ஆனா டைரக்டா கேட்டா பிரஸ்டீஜ் போயிரும். எத்தனை பேர் அப்படி நடிச்சிருக்கோம். அது மாதிரி இவருக்கு வேணும்னு இருக்கு, பட் ஆனா டைரக்டா கேட்டா எங்க இவன் சரின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, போவாசால ஒன்றும் பண்ண முடியாது. விஷயம் வந்து அதுதான், இது வந்து சீரியஸ் மேட்டர். அதாவது அந்த காலத்துல நம்மளுக்கு பத்திரம்லாம் கிடையாது, மூப்பர்கள் தான் சாட்சி. அதனாலதான் 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 10 பேருக்கு முன்னாடி அந்த சுதந்திரவாளி நான் ரூத்தை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்து லவ் ஃபெயிலியர் ஆயிரும் போவாஸுக்கு. அப்படி ஆகக்கூடாது. அப்படின்னா அவன் அழகா செட் பண்ணி நல்ல கவனிங்க. நான் அதான் சொல்றேன், எப்படி தெரியுமா உங்களை ஆசீர்வதிப்பாரு? நீங்க மத்தவங்கிற வாழ்த்துதல் உங்களுடைய லைஃப்ல இன்க்ரீஸ் ஆக 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 சில பேருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பிடுங்கி உங்கள்கிட்ட தருவார். நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன், யாரையும் வெறுக்க கூடாது, எல்லாத்தையும் மனசனா. எப்படி பிரதர் அவங்கள போய் பிளஸ் பண்றது? அவங்க என்ன எவ்வளவு பேசியிருக்காங்க தெரியுமா, என்ன எவ்வளவு காயப்படுத்திருக்காங்க தெரியுமா, நான் இந்த நிலைமைக்கு வந்தது அவங்க தான் காரணம் தெரியுமா. அவங்க அப்படி இருக்கிறதுனாலதான் ஒரு செட் ஆஃப் பிளஸிங் உங்ககிட்ட இருக்குது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்க கண்ணு ஒண்ணு மேல இருக்கும், பட் ஆண்டவர் சொல்லுவார், உன் கண்ணு அது மேல இருந்தாலும் அது டெம்பரவரி, ஒரு பிளஸிங். நான் உங்களுக்கு சொல்றேங்க, இந்த போவாஸ் மிகுந்த ஆஸ்திகாரன். அப்படித்தானே, மிகுந்த ஆஸ்திகாரன். அப்படின்னா பெத்லகேம்ல எத்தனை பிள்ளைங்க இருந்திருப்பாங்க சரியா? இப்ப நம்ம எல்லாம் சென்னையில ஒரு ஆள் இருந்தா, அல்லது துபாய்க்கே அந்த ஆள் இருந்தா, அந்த பிள்ளைங்க நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா, அப்படியே துபாய். உண்மைதானே, எத்தனை பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்களை தூர இடத்துல இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கா, லேண்ட் இருக்குதா, வீடு இருக்குதா, போன அப்படிலாம் அனுப்பி வைப்பாங்க. ஆனா உண்மையிலே அது ஒரு தப்பு கிடையாது. பட் ஆனா நம்மளுக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா, ரூத் வர்ற வரைக்கும் போவாஸ் வெயிட் பண்ணணும். போவாஸ் எத்தனை ஆஸ்திகாரனா இருந்தாலும், எவ்வளவு அழகு இருந்தாலும், எத்தனை பேரு போவாஸுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தாலும், நம்மள இப்ப ரிக்வெஸ்ட் கொடுப்போம்ல ஃபேஸ்புக்ல, அது மாதிரி எத்தனை பேர் ரிக்வெஸ்ட் வந்திருக்குமா வந்திருக்காதா? பிராக்டிகலா சொன்னா வந்திருக்கும். பட் ஆனா போவாஸுக்கு யாருடைய பக்கமும் திரும்பல. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும், ஒரு மக வருவா, உடைக்கப்பட்டு வருவா, கண்ணீரோட வருவா, சிறுமை அனுபவிச்சு வருவா, வேதனையில வருவா, வாழ்க்கையில எல்லாமே இழந்ததுன்னு வருவா.
அவ வந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை வேற ஒருத்திக்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன். நல்ல கைகளை தட்டி இந்த நான் உங்களுக்கு நீங்க பெத்லகேம்ல வாழ்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இப்ப சொல்றேன், எத்தனை பேர் போவாச ரவுண்ட் பண்ணி இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அந்த அலைன்ஸ் பத்தியா அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்க எவ்வளவு வேகமா நம்ம பிள்ளைகளுக்காக கிரியை செய்வோமா இல்லையா? ஒரு கடையில உங்களுக்கு அலைன்ஸே விடுங்க, ஏதாவது ஒரு பொருளை பார்த்து நீ அந்த கடைக்கு போனியா அப்படின்னா மறுநாள் அந்த கடைக்கு வண்டி எடுத்துட்டு போற எத்தனை பேர் இருக்குது. இப்படி எல்லாம் மூவ் பண்ற இந்த உலகத்துல நான் சொல்ற blessings எப்படி தெரியுமா? ஆவே வந்து ரூத் வந்து போவாச பார்த்து போவாஸ்ட பேசி போவாஸ்ட blessing வாங்கி அந்த ஆஸ்திகளை ஒரு ரூத் அனாதையா அப்பா அம்மா இல்லாதவ. எங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியலங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க உடைக்கப்படுகிற லெவலுக்கு தக்கதா உங்க ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க கண்ணீர் வடிக்கிற லெவலுக்கு இந்த வேலையில நான் கண்ணீர் வடிச்சிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு போறேன்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு இது நான் வேண்டாம், பட் நான் எனக்கு எடுக்கிறேன். நான் எவ்வளவு வேதனைப்பட்டனோ, எவ்வளவு கண்ணீர் வடிச்சனோ, எவ்வளவு பாடுபட்டனோ, அதற்கு தக்கதான ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும். ரூத்தினுடைய எஃபெக்ட் 10 வருஷமா அவளுக்கு ஒண்ணும் இல்ல, யாரும் நல்லா பேசல, வாழ்க்கையில இழப்பு ஒண்ணுமே நடக்கல. பட் ஆனா அவ கால் வச்ச இடம், அவளை கூட்டிட்டு போன இடம் மிகுந்த ஆஸ்திக்காரன். நீ எந்த இடத்துல பொறுக்கிட்டு இருக்கியோ அந்த இடத்துல பொறுக்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு இது தேவை இருக்காது. அந்த இடத்தை ஆளுகை செய்யணும், அந்த இடத்தை பிடிக்கணும், அந்த இடத்தை ஆசீர்வாதமாய் மாத்தணும்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு இது ஆசீர்வாதம். வெயிட் பண்ண வைப்பா, அப்படித்தானே? பறக்க கூடாது. அவரு நம்ம அதாவது கிறிஸ்டியானிட்டியோட ரெலம் என்ன தெரியுமா? இந்த ஆள் இங்க வந்தாதான் இந்த காரியம் நடக்கும்னு சில காரியங்களை வச்சிருப்பார். உண்மை அதுதான். அதாவது நம்மள நினைப்போம், நம்ம ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டோமோ நம்ம பிள்ளைக்கு. அப்படி இல்லைங்க. நீங்க உங்களுக்குரியது உங்களுக்கு தான். நீங்க சுதந்திரிக்க வேண்டியது நீங்க மட்டும்தான் சுதந்திரிப்பீங்க. நீங்க நினைப்பீங்க, நான் இதை செயல்படலைன்னா அவன் பறிச்சிருவானோ, இது எனக்கு செயல்படலைன்னா அவன் எடுத்து நீங்க அந்த பதட்டமே பட வேண்டாம். உங்களுக்கு உரியத கர்த்தர் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் சொல்றேங்க, ரூத்துக்கு 20 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ ஒரு 10 வருஷம் புருஷனோட வாழ்ந்தா 30 வருஷம். சரியா? கிட்டத்தட்ட ரூத்துக்கு ஒரு 35 வயசுன்னு எடுத்துக்கோங்க. ரூத்துக்கு 35 வயசு இருக்கணும்னா போவாசுக்கு எத்தனை வயசு இருக்கணும்? ஒரு 40ன்னு எடுத்துக்கோங்க. 40 வருஷமா ஒரு மனுஷனை கல்யாணத்தை பத்தியே யோசிக்க வைக்காம, எதை பத்தி யோசிக்க வைக்காம ஒரு ரூத் இங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை தான் அவனுக்கு கொடுக்கணும்னு இருக்கிற வரையும் கர்த்தருடைய நிர்ணயம் இருக்குன்னா இந்த தாங்க செட்டைகளுடைய ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம் உங்க பிள்ளைகள் மேல. இது நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேங்க. இந்த செட்டைகளின் ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்கன்னா, இந்த செட்டைகளின் நன்மைகளுக்குள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்கன்னா அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ திக்கற்றவள், நீ பரதேசி, உனக்கு யார் இருக்கா, உனக்கு யார் பேச இருக்கா, உனக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? நீங்க சொல்லுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் தேவையில்ல, எனக்கு பரிந்து பேச யாரும் தேவையில்ல, எனக்கு இருக்குது கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா நான் வந்திருக்கிறேனா அவராலே எனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். 5 நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சிருக்க போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை வேடிக்கை பார்க்காம. இந்த வேளையில நான் உங்களுக்கு சொல்ற ஆசீர்வாதம் உங்களுடைய துவக்கம் அற்பமா இருக்கலாம். இதுவரையில நீ அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். நீ அற்பமா இழக்கிறதுனால உன்னை அற்பமா பார்த்திருக்கலாம். என்ன இந்த குடும்பத்துல ஒரு நன்மை வர மாட்டேங்குது, என்ன இந்த பிள்ளைங்க ஒரு நன்மை அனுபவிக்க மாட்டாங்க, எல்லாம் அற்பமா நினைச்சு 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 இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு சம்பூரணத்தின் நாள் ஆரம்பிக்குது. உனக்கு நான் டிக்ளேர் பண்றேங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என் மேல் சம்பூரணத்தின் கிருபை வெளிப்படுவதாக. அற்பமான நாட்கள் மறைந்து, அற்பமான நேரங்கள் மறைந்து, அற்பமான நிமிஷங்கள் மறைந்து, அற்பமான நொடிகள் மறைந்து சம்பூரணத்தின் எல்லாரும் சேர்ந்து சம்பூரணத்தின் கிருபை உண்டாவதாக. என் பிள்ளைகளுக்கு சம்பூரணத்தின் கிருபை உண்டாவதாக, சம்பூரணத்தின் கிருபை உண்டாவதாக, சம்பூரணத்தின் கிருபை உண்டாவதாக. சம்பூரணம் சம்பூரணம். எல்லார் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைகள், நான் சொல்றேன், இனி உம்முடைய வாயை அவர் நகைப்பினாலோ உம்முடைய உதடுகளை கம்பீரணத்தினாலும் நிரப்புவார். அழுது அழுது சோர்ந்து போய் கண்ணீர் வடிச்சு வேதனைப்பட்டு என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு இப்படி நடந்துருச்சு, என்ன
குற்றப்படுத்துறாங்க. இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இனி உன்னுடைய வாயை அவர் நகைப்பினால நிரப்புவார், உம்முடைய உதடுகளை ஆனந்த கம்பீரத்தினால நிரப்புவார். நல்ல வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, நல்ல வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ கிருபை அப்படியே மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய செட்டைகள் உங்க பிள்ளைகள் மேல விரிக்கப்படுது. அவருடைய செட்டைகள் உங்க பிள்ளைகள் மேல விரிக்கப்படும் போது அதுக்குள்ள சத்தியம் இருக்குதுங்க, அதுக்குள்ள கேடகம் இருக்குது, அதுக்குள்ள அவருடைய துணை இருக்கும், அதுக்குள்ள அவருடைய கிருபை இருக்கும், அதுக்குள்ள அவருடைய சுகம் இருக்கும், அதுக்குள்ள அவருடைய ஆரோக்கியம் இருக்கும், அதுக்குள்ள அவருடைய கிருபை உங்களை செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த செட்டைகளுக்குள்ள மறைத்து, ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல, என் குடும்பத்தின் மேல உம்முடைய செட்டைகளின் நிழலிலே மனுபோ நீர் எங்களுக்கு துணையா இருப்பதினால் உம்முடைய செட்டைகளின் நிழலில் நான் வந்தடைகிறேன். ஒரு ரூத்துக்கு செட்டனா என்ன தெரியாது, கத்தர்னா என்ன தெரியாது, அவளுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனா உள்ள வரும்போது ஒரு விஷயம் ஃப்ளோ ஆச்சு. இந்த வேலையில நீங்க எதை நினைச்சீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, எதை நினைச்சு இந்த ரூமுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு தெரியல. பட் நான் உங்களை பிளஸ் பண்றேன். நான் ஒரு போவாஸ் ரூத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த போவாசினுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் மாறும்னா இப்ப நான் பிளஸ் பண்றேன். இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளுக்குள் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு, இந்த மீட்டிங்ல வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக, அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக, அவராலே நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன், அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக, அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. இனி உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார். அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக, அவராலே ஒரு நிறைவான பலன் உண்டாவதாக. இனி நீ பொறுக்குகிறவளாய் அல்ல, சுதந்திரிக்கிறவளாய் மாறுபடி கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படியா. ரபா ஷகத ரபாலா ரேகதோனி லெந்தன மனா லகரா தோனி ரேகேல ரேஷந்தன மனா. எனக்கு யாரும் இல்ல, எனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அந்த செட்டைக்குள்ள ஒரு துணை இருக்கும். நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி நீங்க சில பேர் ஃபீல் பண்றீங்க, எங்கன்னா தப்பா நடந்துருவோம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், ஒரு தற்செயலாய் நீ செய்யறது எல்லாமே தேவ செயலாய் மாறும். எந்த இடத்துல ரூத்தினுடைய கால் நிக்கணுமோ அந்த இடத்துல ரூத்துக்கு கொண்டு போனது ரூத்தினுடைய பிளான் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் ரூத்தை ஆளுகை செய்தார். கர்த்தருடைய ஆவியானவர் ரூத்தை நடத்தினார். எந்த வயல் நிலத்துல ஒரு கால் நிக்கணுமோ அந்த வயல் நிலத்துல ஒரு காலை நிக்க வைக்கும்படியா தேவ கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவ ஆசீர்வாதம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் உனக்கு துணையா இருப்பதினாக அவருடைய செட்டைகளின் நிழலில் நீ வந்தடைந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நகோமியினுடைய கசப்பை கர்த்தர் மாத்தினார். எப்படி தெரியுமா? ரூத்தை ஆசீர்வதிச்சு ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்கக்கூடிய கிருபையை கொடுத்தது போல ஆண்டவர் இந்த மகளுக்கு நீங்க சொல்றீங்க, உன் கசப்பை எல்லாம் மதுரமாய் மாற்றுகிற ஒரு கிருபை வெளிப்படும். கசப்பை எல்லாம் மதுரமாய் மாறும். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, உங்களுக்குரியது உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் அதை யாருக்கும் கொடுக்க விட மாட்டார், யாருக்கும் கொடுக்க விட மாட்டார். இது எவ்வளவு காலம், எத்தனை மாதங்கள் ஆனாலும் போவாஸ் ரூத்துக்கு தான், ரூத்துக்கு தான். அதை யாரும் மாத்த முடியாதுங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ணாலும் போவாச பிடிக்க முடியாது. காரணம் அது ரூத்திற்கு முத்திரை போடப்பட்டிருந்தது போல. ஆண்டவர் இந்த மகளுக்கு சொல்றீங்க, உன் பிள்ளைகளுக்கு நான் முத்திரை போட்டு வச்சிருக்கிறது உன் பிள்ளைகளுக்கு தான். எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் ஆனாலும் அது